அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மயிலாடுதுறை நகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்களுக்கு அரசாணையின்படி ஊதியம் வழங்கப்படாததை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி போராட்டம் நடத்தியது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை நகராட்சிக்கு உட்பட்ட 36 வார்டுகள்ல 180க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணிகளை, அதாவது குப்பை சேகரிக்கும் பணிகள்ல ஈடுபட்டிருக்காங்க. இவங்களுக்கு மாதந்தோறும் ஊதியம் முறையாக வழங்கப்படாதது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 3 நாட்களாக தூய்மை பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. 3வது நாளா இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்திருந்தன. இந்த நிலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட மாவட்ட செயலாளர் மோகன்குமார் தலைமையில முற்றுகை போராட்டத்தை நடத்தினர். மாவட்ட ஆட்சியர் அலுவலக முகப்பு கேட்டுகள் இதனால் மூடப்பட்டு வேலிகாடுகள் வைத்து பாதுகாப்பு அரண் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தூய்மை பணியாளர்கள் தடுப்புகளை மீறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளே செல்ல முயற்சி செய்தனர். இதனால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. தொடர்ந்து முகப்பு கேட்டின் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாதம் சம்பளம் ரூபாய் 638 வழங்காமல் குறைவாக ரூபாய் 390 வழங்குவதையும் காலதாமதமாக வழங்குவதை கண்டித்தோம். அரசாணை எண் 62 படி நாளொன்றுக்கு 628 ரூபாய் சம்பளம் வழங்க கோரியும் தங்களது ஊதியத்தில் திருத்தம் செய்யப்பட்ட PF மற்றும் ESI தொகையை வழங்க வலியுறுத்தியும் பணியின் போது பயன்படுத்த கையுறை, காலுறை, முகக்கவசம் மற்றும் தரமான வாகனங்கள் வழங்க வேண்டும். அப்புறம் கொரோனா பெருந்தொற்றின் போது பணியாற்றியதற்கான சிறப்பு ஊக்கத்தொகையை உடனே வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்டவரை போலீசார் கைது செய்தனர். நன்றி ராஜ்குமார், உங்க தகவல்களுக்கு.